தெனாலிராமன் ஒரு நாள் மிக நீண்ட தூரம் பயணம் புறப்பட்டார். அவர் போற வழியில ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய திருடன்கள் இருக்கிறதாகவும் அந்த வழியா போற எல்லாரையும் அடிச்சவங்க பணத்தை கொள்ளை அடிக்கிறதாவும் எல்லாரும் சொன்னாங்க. எதை பத்தியும் கவலைப்படாத தெனாலிராமன் அந்த காட்டு வழியில நடக்க ஆரம்பிச்சார். அப்பதான் புதுசா ஒரு பயணி அவர்கிட்ட வந்து, பயணியே, நானும் உங்க கூட வரலாமா? எனக்கு திருடன்கள்னா பயம், அதனால உங்க கூட நடந்து வர்றேன்னு சொன்னாரு. அந்த பயணி இதை கேட்ட தெனாலிராமனுக்கு அந்த பயணியை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டாச்சு. இருந்தாலும் தன்னோட நடந்து வர அந்த பயணிய சம்மதிச்சார். உண்மையாவே அந்த பயணி தான் திருடன். காட்டு வழியா நடந்து போற பயணிங்க கூடவே வந்து அவங்க தூங்கும்போது அவங்க வச்சிருக்கிற பொருட்களை திருடுறது தான் அவனோட வேலை. 2 பேரும் நடந்து போறப்ப ஒரு சத்திரம் வந்துச்சு. அங்க தூங்கிட்டு காலையில நடக்கலான்னு 2 பேரும் படுத்தாங்க. நடுராத்திரியில எழுந்துச்ச திருடன் தெனாலிராமனோட பைய தேடினான். ஆனா அதுக்குள்ள பணம் எதுவும் இல்ல. ஆனா அந்த பையில பணம் இருக்கிறத பார்த்தமே, எப்படி காணாம போச்சுன்னு திருடனுக்கு ஒரே குழப்பம். உடனே மெதுவா வந்து தெனாலிராம் கிட்ட படுத்துக்கிட்டான். அமைதியா காலையில எந்திரிச்சு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய மண்டபத்தை 2 பேரும் அங்க தங்கறதுக்கு முடிவு பண்ணி படுத்து தூங்குனாங்க. உடனே திருடன் எந்திரிச்சு மீனும் தெனாலிராமன பைய தேடினான். இப்போ அதுல பணம் இல்ல. என்னடா இது அதிசயம், இன்னைக்கு தேநீர் குடிக்கும் போது கூட பணம் இருக்கிறத பார்த்தோமே, அப்படி எங்கதான் பணம் போச்சுன்னு கவலைப்பட்டான். மறுநாள் காலையில் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சப்ப இளநீர் கடை வந்துச்சு. உடனே தெனாலிராமன் தன்னோட பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். இத பார்த்த அந்த திருடன் தான் திருடன்கிறத ஒத்துக்கிட்டான். எனக்கு முன்னாடியே தெரியுமேன்னு சொல்லி சிரிச்ச தெனாலிராமன் அந்த திருடன், அப்படி எங்கதான் பணத்தை ஒடிச்சு வச்சீங்கன்னு கேட்டான். அதுக்கு தெனாலிராமன், உன்னோட பையிலதான்னு சொன்னாரு. என் பையிலையான குழப்பத்தோட கேட்ட திருடன் கிட்ட, நீ தூங்கினதுக்கு அப்புறமா பணத்தை எடுத்து உன் பையில வச்சிருவேன், நீ என் பைய தேடி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு தூங்குனதுக்கு அப்புறமா என் பையில இருக்கிற பணத்தை எடுத்து என் பையில வச்சிருவேன்னு சொன்னாரு. இத கேட்ட திருடன் தெனாலிராமன் தன்னோட புத்திசாலித்தனத்தான் தன்னை ஏமாத்திட்டதை நினைச்சு வருத்தப்பட்டு அங்கிருந்தே ஓடிட்டான்.